Hello everyone, welcome to MR.G Tech. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா உங்க Instagram அக்கவுண்ட்டை எப்படி பிரைவேட்டுக்கு மாத்துறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்கறோம். இந்த பிரைவேட்டுக்கு மாத்துறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்க அக்கவுண்ட்ல இருக்க போஸ்டா இருக்கட்டும் இல்ல உங்க ரீல்ஸா இருக்கட்டும் இல்ல உங்க ஸ்டோரிஸ் நீங்க போடுறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நார்மலா அக்கவுண்ட் நீங்க செட் பண்ணிருந்தீங்கன்னா ஓபன்ல வச்சிருந்தீங்கன்னா எல்லாரும் Instagramல இருக்க யாரு வேணா உங்க அக்கவுண்ட்டை வந்து உங்க போஸ்ட் ரீல்ஸ் அண்ட் ஸ்டோரி எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேணாம் யாரும் பார்க்க வேணாம் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை ப்ரைவேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த ப்ரைவேட்டுக்கு மாற்றுறதுனால என்ன ஆகும்னு தெரியுமா? உங்களை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் நீங்கள் போடுற போஸ்ட்டையோ உங்கள் ரீல்ஸ் வீடியோவோ இல்லை உங்கள் ஸ்டோரிஸை மட்டும் அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். மற்ற யாருமே வந்து உங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் இஸ் ப்ரைவேட் அப்படின்னு ஒரு மெசேஜ் காட்டி போயிடும். அவங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே அவங்க உங்கள் ப்ரொஃபைல்லேருந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த மெத்தட் தான் மேக்ஸிமம் ரொம்ப சேஃபான ஆப்ஷன். இன்ஸ்டாகிராமில் ஓப்பனில் வச்சுக்கிறனாலும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அவங்க விருப்பப்படி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வந்து ப்ரைவேட்டில் வச்சுக்கிறேன், யார் எனக்கு பார்க்க வேணாம், என் ஃபாலோவர்ஸை தவிர வேறு யார் அக்கௌண்ட்டில் இருக்க டீட்டெயில்ஸ் பார்க்க வேணாம், திங்ஸ் எதுவும் பார்க்க வேணான்னு நீங்கள் ப்ரைவேட் செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ப்ரொஃபைலுக்கு போய்க்கிங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரோட ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் தான் அதை அமைத்து உங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்துடும். ஸோ அந்த ப்ரொஃபைலேருந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார் பட்டன் இருக்கும். அந்த செட்டிங் பட்டன் கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு செட்டிங்ஸ்க்கான ஆப்ஷன் வரும் கீழே பாட்டமில். இதில் பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்க்ரீனில் ப்ரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மூணாவது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே அக்கௌண்ட் ப்ரைவசின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ப்ரைவேட் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்விட்ச் டு ப்ரைவேட் அக்கௌண்ட். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி யுவர் ஃபாலோவர்ஸ் வில் ஏபிள் டு சி யுவர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். நீங்கள் போடுற ஃபோட்டோஸு வீடியோஸு உங்கள் ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். இதனால் என்ன மாறாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராமில் யார் வேணால் டேக் பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் யாரும் பார்க்க முடியாது உங்கள் ஃபாலோவர்ஸை தவிர. ஓகேங்களா? நான் கொடுத்துட்டேன், ஸ்விட்ச் டு ப்ரைவேட் கொடுத்துட்டேன். இப்போ ஒரு ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ ப்ரைவேட் கொடுத்துட்டனால நம்ம சேஃபாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாலோவர்ஸை ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து இவங்க வந்து நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸை பார்க்க வேணான்னா அவங்கள நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷனாக அவங்க ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாகிராமே காட்டுது. அது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ ஒரு தடவை செக் பண்ணி தெரியாதவங்கள வெளியே அனுப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம MR.G Tech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எது வீடியோஸில் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.